we are all responsibility சொல்லி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று. அவர் சொன்னதும் கரெக்டு தான். அவர் விஜய் மேலே மட்டும் என்ன தப்பு இருக்குது? போலீஸ் அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். இப்போ 2 பேருமே சினி ஃபீல்டில் தான் எடுக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாம். இதில் வந்து நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. பாதிக்கப்பட்டது நம்ம மக்கள்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். ஸோ வந்து எல்லாரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, கவர்மெண்ட் ஆல்சோ இன்க்ளூட். எல்லாமே தான் காரணம், விஜய் மட்டும் காரணம் இல்லையே. அஜித் சொன்னது முக்கியமாக கரெக்டு. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. ப்ரோ, இந்த கரூர் ஸ்டாம்பர்ட்ல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி இன்டைரக்டா தல அஜித் அவர்கள் பேசியிருக்கான்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுதானே உண்மை. அவர் உண்மையை ரியாலிட்டியை தான் பேசியிருக்காரு. இது எல்லாரோட கலெக்டிவ் ப்ராப்ளம் தான். எல்லார் சைட்லேயுமே மிஸ்டேக் இருக்குது. ஒரு சிலரை வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ அவர் வந்து விஜய் சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்கிறத விட உண்மையை பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அஜித் ஆனால் இது வரைக்கும் எங்கேயும் பேசினது இல்லை. புதுசாக இப்போ வந்து அந்த பாலிடிக்ஸ் பேசுறது தான் நமக்கு பரபரப்பு. இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயம் தான், ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது அட்லீஸ்ட் அவர் எடுத்து இதை பேசினதே பெரிய விஷயம் தான். கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு சாதகமாக தான் பேசியிருக்காரு அவர். எனக்கு எல்லாருமே தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்மளா தான் ஓனாக அங்கே போயிருக்கோம். ஸோ அவர் பேசுகிறத கேட்க போனப்போ ஃபேமஸான ஆக்டர் போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நிறைய கூட்டம் தான் சேர செய்யும். ஸோ அதுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஏன்னா இப்போ வந்து அங்கே ஏன்னா அவ்வளோ அங்கே கலவரம் நடந்திருக்குல்ல, அப்போ எந்த போலீஸும் யாரும் போகல அப்போது. ஸோ வந்து எல்லாரும் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி, கவர்மெண்ட் ஆல்சோ இன்க்ளூட். we are all responsibility சொல்லி அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க நேற்று. அவர் சொன்னதும் கரெக்டு தான். அவர் விஜய் மேலே மட்டும் என்ன தப்பு இருக்குது? போலீஸ் அவங்க தானே ரெஸ்பான்சிபிள். கரெக்டாக தான் ப்ரோ. ஏன்னா இண்டிவிஜுவல் மட்டும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாது, எல்லாரும் தான் எடுத்துக்கணும். அது கரெக்டு தான். எல்லாமே தான் காரணம், விஜய் மட்டும் காரணம் இல்லையே. இப்போ 2 பேருமே சினி ஃபீல்டில் தான் எடுக்கிறாங்க. அதனால ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போகலாம். இதில் வந்து நம்ம எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. பாதிக்கப்பட்டது நம்ம மக்கள்கள் தான். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அஜித் எல்லாம் இதுக்குள்ளே வரமாட்டார். ஏதோ ஒரு இதுக்காக போட்டி கொடுக்கும்போது அதை சேர்த்து கொடுத்துருக்காரு தவிர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற கொடுத்துருக்காரு தவிர மறுபடியும் அஜித் இதுக்குள்ளே வரமாட்டார். அந்த இடத்துக்கு பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போயிருக்கணும். அவருக்கு போலீஸ் அனுமதி கொடுக்கலைன்னா கோர்ட்ஸில் கேஸ் போட்டால் தான் அங்கே பாதுகாப்போடு போயிருக்கணும். அது மட்டும்தான் அவர் அவரோட கூட இருக்கிறவங்களே சரியில்லை. அது எப்படின்னா, இது அவங்களையும் தளபதியாக விஜய்னாவையும் ஃபைன் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட்டையும் ஃபைன் பண்ணக்கூடாது. 2 பேரும் ரெஸ்பான்சிபிள் எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணி தான் கரெக்டாக கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அந்த ஏப்பா தடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அஜித் சொன்னது முக்கியமாக கரெக்டு. முன்னாடியே வந்து விஜய் சொல்லியிருக்கணும். சொல்லுவாங்க அஜித் சொல்கிற முன்னாடி விஜய் சொல்லியிருக்கணும். அவர் நான் அந்தளவுக்குலாம் சொல்லலை. அஜித் சொல்லியிருக்காரு. அஜித் சொன்ன நல்ல விஷயம். தப்பு பண்ணிக்காரு விஜய், தப்பு பண்ணிக்காரு, மனமே தப்பு பண்ணிக்காரு. நல்ல விஷயம் தப்பு இல்லை, கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்யூ. அது மாதிரி விஜய் வந்து ரசிகராக இருக்காங்க. தொண்டராக ஆகிட்டாங்க. தொண்டரில் வந்து கரெக்டாக அழைச்சிட்டு போனோம். அதை வந்து கொஞ்சம் சொல்லணும். அவர் வந்து தொண்டர் அல்லது அரசியல் சொல்லி தரணும். அவர் வந்து வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.